صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால்நடைகளை நம்முடைய பயன்பாட்டிற்காகத்தான் படைத்திருக்கிறான், அவற்றை நீங்கள் புசிக்கின்றீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். ஆடு, மாடு, ஒட்டகம் இவைகள் மூலமாக பல பயன்கள் நமக்கு கிடைக்கிறது. அவைகளை நாம் அறுத்தும் அதன் மாமிசத்தை நாம் புசித்து வருகிறோம் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கால்நடைகளின் இறைச்சிகளை சாப்பிடுவதன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அதிலே பல நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் கூறி வருவதையும் நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆட்டு இறைச்சி, மட்டன் என்று சொல்கின்றோம். அந்த ஆட்டு இறைச்சியை அளவோடு நாம் சாப்பிடுவதன் மூலமாக உடல் மெலிவு கூட ஏற்படும் என்பதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். உடலில் ஆரோக்கியம் ஏற்படும், பாலியல் சம்பந்தப்பட்ட குறைகள் நீங்கும், மூளை வளர்ச்சி அதிகமாகும் என்பதையெல்லாம் இன்றைக்கு மருத்துவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ஆட்டினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அவைகளை சாப்பிடுவதன் மூலமாக மனிதனுடைய உறுப்புகள், ஆட்டினுடைய தலையை சாப்பிட்டால் மனிதனுடைய தலைக்கு நன்மை, ஆட்டினுடைய குடலை சாப்பிட்டால் மனித குடலுக்கு நன்மை. இப்படியாக ஆட்டினுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்பு உள்ளவை என்பதாக மருத்துவர்கள் சொல்வார்கள். ஆட்டினுடைய மூளையை நாம் சாப்பிட்டால் தாது விருத்தி ஏற்படும், கண்களுக்கு நல்ல குளிர்ச்சிகள் ஏற்படும், அதிக நினைவாற்றல் ஏற்படும். நம்முடைய மூளை இருக்கிறதே, அதிகமான நினைவாற்றலை, நாம் படித்தவைகளை, தெரிந்து கொண்டவைகளை அது சேமித்து வைத்துக் கொள்ளும், அதை அழிக்க விடாது என்று மருத்துவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கபம் நீங்கும், மார்பு பகுதியில் உள்ள புண்களை எல்லாம் மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த ஆட்டினுடைய மூளைக்கு உண்டு என்பதாக மருத்துவ உலகம் சொல்லி காட்டுகிறது. ஆட்டினுடைய இதயம் இருக்கிறதே, அந்த இதயத்தை மனிதர்கள் புசிப்பதன் மூலமாக மனிதர்களின் இதயங்கள் பலம் பெறுகிறது, மன ஆற்றல் அதிகரிக்கிறது, மன ஆற்றல் அதிகரிக்கிறது, தைரியம் ஏற்படுகிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்வார்கள். ஆட்டினுடைய நுரையீரல் நம் உடலினுடைய வெப்பத்தை அது குறைத்துவிடும். மனிதனுடைய நுரையீரல் வலுப்பு, நீங்க நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயினால் பலரும் தாக்கப்பட்டு சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு சுவாசிப்பதற்கே அவர்கள் சிரமப்படக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம். இவர்களெல்லாம் ஆட்டினுடைய நுரையீரலை முறையாக உட்கொள்வதன் மூலமாக
நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அவர்களை விட்டும் அகலும். சிறுநீரக சுரப்பியை அது வலிமைப்படுத்தும். நம்முடைய சிறுநீரகம் இருக்கிற அவருடைய வலிமை குன்றிவிட்டால் பல வகையான பிரச்சனைகளுக்கு நாம் தள்ளப்படுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த சிறுநீரக சுரப்பியை வலுவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த நுரையீரலுக்கு இருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கால் எலும்புகள் வலுப்பெறும். கால் எலும்புகள் வலுப்பெறும். இன்னைக்கு சிறு குழந்தைகள், இளைஞர்கள், சிறுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஓடுகிறார்கள், குதிக்கிறார்கள். அவர்களின் கால் எலும்புகள் வலுப்பெற வேண்டுமானால் ஆட்டினுடைய கால் சூப்பு அவர்கள் குடிக்க வேண்டும். அதன் மூலமாக அவர்களின் எலும்புகள் வலுப்பெறும் என்பதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றும் சொல்வார்கள். இந்த மண்ணீரல் இருக்கிறது, இதை சாப்பிடுவதன் மூலமாக இரத்த சோகை நீங்கும். வைட்டமின் சி என்று சொல்லப்படக்கூடிய சத்து நிறைந்த ஒரு உறுப்பு தான் ஆட்டினுடைய மண்ணீரல். நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும். கர்ப்பிணிகள், குழந்தை உண்டாகியிருக்கின்ற தாய்மார்கள் இந்த மண்ணீரலை அதிகமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இரத்த உற்பத்தி அதிகமாகும் என்பதையும் மருத்துவ உலகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கால்நடைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆட்டினுடைய இறைச்சியிலே, ஆட்டினுடைய அந்த பகுதிகளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை இன்றைக்கு உலகம் ஒப்புக்கொள்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வமின்கா தஅகுலூன், அதை நீங்கள் புசிக்கின்றீர்கள், அந்த கால்நடைகளை நீங்கள் புசிக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு இறைச்சியை விரும்பி சாப்பிடுவார்கள். ஹதீஸ்களிலே நாம் பார்த்து வருகின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 194வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தியன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோமன் பிலஹ்மின், ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் ஆட்டு இறைச்சி சமைத்து வைக்கப்பட்டது. ஃபருஃபிய இலைஹி அஸ்ஸிராஉ, அதாவது முன்சப்பை, ஆட்டினுடைய முன்சப்பையை ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த முன்சப்பை பெருமானாருக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது. வகான துஜிபுஹு, அதை அவர்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபநகஸ மின்ஹா நகஸத்தன், அந்த ஆட்டினுடைய சப்பை எடுத்து முன்பற்கள் மூலமாக அந்த சப்பையில் உள்ள இறைச்சியை கடித்தார்கள். ரசூலுல்லாஹ் கடிச்சு சாப்பிடுறாங்க. ஃபகால, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன சய்யதுன் நாசி யௌமல் கியாமா, மறுமை நாள் ஆகிரத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நான் தான் தலைவர் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன தெரியுது? ரசூலுல்லாஹ் ஆட்டு இறைச்சியை விரும்பி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதிலும் முன்சப்பையை அவர்கள் விரும்பி சாப்பிட்டதாக இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அபூதாவுதுல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி 3780வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கான அஹப்பல் அராகி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அராகு ஷாத்தி. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, எலும்பு, இறைச்சி உள்ள எலும்பை பெருமானார் விரும்பி சாப்பிடுவார்கள். இறைச்சி உள்ள எலும்பு இருக்குது, சில எலும்பு மட்டும்தான் இருக்கும், சில எலும்புகள்ல இறைச்சி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த இறைச்சி உள்ள எலும்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, நான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருப்பேன், இறைச்சி உள்ள எலும்பை நான் கடித்து இறைச்சியை சாப்பிட்டு விட்டு
மீதமுள்ள அந்த துண்டை நான் பெருமானாருக்கு கொடுப்பேன். நான் வாய் வைத்த இடத்தில் பெருமானார் வாய் வைத்து மீதமுள்ள இறைச்சியை சாப்பிடுவார்கள். அப்ப அந்த ஹதீஸ்ல என்ன வருது? இறைச்சி உள்ள எலும்பு, இறைச்சி ஒட்டி கொண்டிருக்கின்ற எலும்பு என்பதாக அந்த ஹதீஸ்களிலே வருகிறது. ஆக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த இறைச்சியை விரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பினால் அதை 100 விழுக்காடுகள் நன்மைகள் மட்டுமே இருக்கும், பயன்கள் மட்டுமே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இது சம்பந்தமாக வரக்கூடிய தொடர்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد